ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, அவசர செய்தியாக உன்னை தேடி வந்திருக்கிறேன். பாதியில் தள்ளிவிட்டு போய்விடாதே பிள்ளையே. நீ போகும் இடமெல்லாம் உனக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கும் இந்த ஏவலை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் அது உனக்கு மிகவும் பாதிப்பை தருமளவு வேகமாக இருக்கிறது தங்கமே. வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கும் உனக்கு ஓய்வில்லாமல் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த செய்வினைகளை தந்து உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அவன் ஒரு ஏவலை ஏவிவிட்டு இருக்கிறான் பிள்ளையே. அது உனக்கு பின்னால் நீ செல்லும் இடமெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. எந்த நிமிடத்தில் உன்னை பற்றி கொள்ளலாம் என்று உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறது. எங்கு சென்றாலும் சற்றும் இடைவெளி கிடைக்குமா என்று உன் பின்னால் ஓடி வந்து கொண்டிருக்கும் இந்த ஏவலை தடுத்து நிறுத்தினால்தான் வரப்போகும் பாதிப்புகளில் இருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியும் என் தங்கமே. நீ பட்ட கஷ்டங்களுக்கு விடையில்லையா? இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குமா? இதற்கு ஒரு முடிவில்லையா என்று நீ முடிவை தேடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் உன்னை தொடர வேண்டும் என்று, தொடர்கதையாக உனக்கு இருக்க வேண்டும் என்று மீண்டும் 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 அவன் செய்து கொண்டிருக்கும் காரியம் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது பிள்ளையே. நீ என்ன அவனுக்கு செய்தாய் என்று உனக்கும் இதுநாள் வரை தெரியவில்லை. செய்வினை எனக்கு செய்யும் அளவு நான் என்ன கேடு அவனுக்கு செய்தேன்? என்னால் யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது என்பதில் நான் தெளிவாகத்தானே இருக்கிறேன். நூலிலை கூட இடைவெளி கொடுக்காமல் என்னை ஏன் இவன் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான்? என் மீது இவனுக்கு அப்படி என்ன கோபம்? என் மீது அவனுக்கு என்ன வெறுப்பு? என்னதான் செய்தேன் என்று அவனை பார்த்து கேட்க வேண்டும் என்று எண்ணினாலும் அவனை பார்க்க என் மனம் இடம் கொடுக்கவில்லை. தாயே, எனக்கு எப்படியாவது அவனிடம் இருந்து விடுதலை கொடுத்து விடுங்கள். அவனிடம் இருந்து நான் தள்ளி நிற்க வேண்டும். என் திசையிலிருந்து அவன் திரும்பி போக வேண்டும் என்பதுதானே உன்னுடைய எண்ணம். இப்படித்தான் நீ இருக்கிறாய். ஆனால் அவன் அடுக்கடுக்காக உன் மீது பழிகளை சுமத்தி கொண்டே இருக்கிறான். உன்னால் பல காயங்களை அவன் அடைந்து விட்டான் என்று எல்லோரிடமும் கூறிக்கொண்டிருக்கிறான். உன்னால் பல இழப்புகளை இழந்து விட்டேன் என்று பலரிடமும் சொல்லி குறை சொல்லி அழுது கொண்டிருக்கிறான். பிள்ளையே, எது உண்மை என்பது எனக்கு தெரியும். எது உண்மை என்பது உனக்கு தெரியும். எது உண்மை என்பது அவனுக்கும் தெரியும். அவன் வணங்கும் அவனுடைய குலதெய்வத்திற்கும் தெரியும் இல்லையா? அதை தெய்வத்தின் மீது போட்டுவிட்டு நீ எப்போதும் போல் உன் மனதை சுத்தப்படுத்தி கொண்டு தயாராக இரு. உன் வாழ்க்கையின் நிலை மாறும் நேரம் அருகில் வந்துவிட்டது என்ற உண்மையை புரிந்து கொண்டு நிம்மதியாக இரு. எப்போதும் எதிலும் ஜாக்கிரதையாக இரு. யார் எதை கொடுத்தாலும் வாங்காதே. எதையும் கீழ் நோக்கி பார்த்து நடந்து எதையும் மிதிக்காமல் பத்திரமாக இரு. எல்லா காரியங்களிலும் கவனமாக இரு. உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது என்ற எண்ணத்தில் இரு. எதிர்மறை ஆற்றல் கொண்ட எண்ணத்தை அடியோடு அழித்துவிட்டு நான் வாழ்க்கையில் மீண்டும் எழுந்திருப்பேன் என்ற நல்ல நம்பிக்கையோடு இரு. அந்த எண்ணம் ஒன்றுதான் உன்னை தூக்கிவிடும். இல்லையேல் மற்றவர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தால் மீண்டும் மீண்டும் உன்னை இளைப்பாற வைத்து விடுவார்கள். அந்த இளைப்பாறுதல் இப்போது உனக்கு வேண்டாம். தங்கமே, எழுந்திரு. வெற்றி உன் அருகில் இருக்கிறது. காப்பாற்ற உன் அன்னை இருக்கிறேன். நம்பிக்கையோடு உன் அன்னை உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய். உன் மனதில் இருக்கும் கலக்கம் தீரும். உன் வீட்டுக்குள் இருக்கும் பிரச்சனைகள் தீரும். உன்னோடு கைகோர்க்க உன் அன்னை சொன்னதை வாங்குவாயா பிள்ளையே? ஓம் சக்தி. நன்றி.